இவ்வளவு முயற்சிகள் எடுத்ததுக்கப்புறம் பல விதமான தடைகள் தாவேக்காகவும் உங்களோட விஜய் அவர்களுக்கும் வந்திருக்கு. எலெக்ஷன் இந்த தேர்தல் நியாயமாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? அதில் உள்ள கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இந்த தேர்தல் ஏற்கனவே பரப்புரையிலிருந்தே தாவேக்கா மீது எந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறை இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இருந்தே தாவேக்காவை தலைவரை குறிப்பாக விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் அடக்குமுறை இன்னைக்கு எஸ்ஓபிங்கிற பேரில் ஆட்சியாளர்கள் செஞ்சதாகட்டும், இன்னைக்கு கூட இப்போ தேர்தல் உடைய கட்டுப்பாட்டில் அலுவலர் கட்டுப்பாட்டில் நடந்தாலும் கூட மற்ற தலைவர்களுக்கு இல்லாத ஒரு எஸ்ஓபி எங்களுடைய தலைவருக்கு மட்டும் பண்ணுறதாகட்டும், இதெல்லாமே ஒரு தனிப்பட்ட முறையில் தாவேக்காவை தடை செய்வதற்கான விஷயமா தான் பார்க்குறோம். இப்போ கூட முதியோர்கள் வாக்குப்பதிவு நடந்தது சமீபத்தில், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க சார். காரைக்குடியில் கூட முதியோர் வாக்குப்பதிவுல முறைகேடு நடந்திருக்கு. அதாவது ஒரு முதியோர்களை வீட்டிலேயே போய் வாக்குப்பதிவு நடத்துறதுக்காக தேர்தல் அலுவலர்கள் போகிறாங்க. அங்கே ஒன்லி திமுகவுடைய பூத் ஏஜென்ட்டை மட்டும் கூட்டிகிட்டு போய் வாக்குப்பதிவு பண்ணுறாங்க. தாவேக்கா போன்ற கட்சிகளில் அழைப்பே விடுக்கல. கேட்டால் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பிரச்சனை வருது. நேற்று கூட கடலூரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு காணொலியே இருக்குது, எல்லா இடத்துலையும் வைரலாக போயிட்டுருக்கு. கடலூரில் ஒரு முதியவர்கிட்ட ஓட்டு பதிவு பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க. அது பக்கத்து வீட்டுக்காரர் போய் உங்களுக்கு என்ன பண்ணி ஓட்டு போட்டிங்களான்னா ஆமாம் காசு கொடுத்தாங்கன்னு அந்த அம்மா காசு எடுத்து காமிக்குது. அந்த அம்மா கிட்ட 1000 ரூபாய் கொடுத்து திமுகவுக்கு ஓட்டு போட சொல்லி வாக்குப்பதிவு பண்ணிட்டு வெளில போகிறாங்க. அவர் அதை காணொலியாகவே எடுத்து அந்த பக்கத்து வீட்டுக்காரர் பதிவு பண்ணி இந்த வாக்குப்பதிவு செல்லாது, இதை உடனே நிறுத்தணும் அப்படின்னு அந்த அம்மா கிட்ட இருக்க காசை எடுத்து காமிக்கிறாரு. அவங்க பக்கத்தில் வாக்குப்பதிவு பண்ணிட்டு அடுத்த வீட்டில் போய் அவங்க நிற்கிறாங்க. இவங்க அவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறாரு, ஏன் நீங்கள் காசு கொடுத்தீங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாரு. அப்போ வெளிப்படையாகவே இன்னைக்கு அதிகாரிகள் இன்னைக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இது மாதிரியான விஷயங்கள் நடத்தும் போது நாளைக்கு பொது தேர்தல் அன்னைக்கு போலிங் அன்னைக்கு எவ்வளோ தூரத்துக்கு இவங்க நடுநிலையாக இருப்பாங்க அப்படிங்கிற. ஏன்னா ஏற்கனவே மம்தா பானர்ஜி சொன்ன மாதிரி 500 வெளி மாநிலங்கள்லேருந்து மேற்குவங்கத்திலேருந்து மற்றும் 500 ஆஃபீஸர்ஸை கேட்டு வாங்கியிருக்காங்க திமுக பாஜக கிட்ட, இங்கே அவங்களுக்கு சாதகமாக தேர்தல் நடக்கணும் அப்படின்னு மம்தா பானர்ஜி அந்த மாநில முதலமைச்சர் அவங்களே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தேர்தல் எந்த அளவுக்கு நியாயமாக நடக்கும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்குது. நாங்கள் வேணால் எங்களுடைய களப்பணியாளர்கள்கிட்ட எல்லார்ட்டையும் நீங்கள் பொறுமையாக நியாயமாக மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்க, தேர்தலில் நம்ம மக்களோடு இருப்போம், நம்மளுடைய வாக்குப்பதிவை காலையிலேருந்து சாயங்காலம் கடைசி வரைக்கும் முழுமையாக பதிவு பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த இடத்துலையும் கவனக்குறைவாக இருந்துடக்கூடாதுங்கிற மட்டும் நாங்கள் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பெரிய ஐயம் இருக்குது, தேர்தல் நியாயமாக நடைபெறுமான்னு. இன்னொரு சவால் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக சார்.